வெல்த் எக்ஸ்பர்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் எப்படி என் சேலரியை 16,000ல இருந்து 1,00,000 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றதையும், அந்த சேலரி இன்க்ரீஸ் ஆனதுல இருந்து நான் என்னென்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சேன்றதையும் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் என்னோட சேலரி 1 lakh கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல இருந்து நான் திரும்ப பேக் டு 15,000 வர்றேன் அப்படின்னா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்ப தெரியும் அந்த 15,000 சேலரியில நான் என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்றது. முன்னாடி இருந்த டைம்ல என்னோட சேலரி 15 to 16,000 இருந்தப்போ எனக்கு எப்படி பணத்தை வச்சுக்கிறதுன்னு தெரியல. அதாவது எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, சேவிங்ஸ் பண்ணணுமா, இல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு எதுவுமே தெரியாம செலவு மட்டும் தான் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு செலவு மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். பட் அது ஒரு பெரிய மிஸ்டேக். உங்களுக்கு கம்மி சேலரி இருந்தாலுமே உங்களால பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும். முதல் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பணம் நீங்க எங்க செலவு பண்றீங்க, அதாவது உங்க பணம் எப்படி லீக் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நானே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பட்ஜெட்லாம் போட சொல்றீங்க, அதெல்லாம் பழைய காலம், இப்பெல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு எல்லாமே, நாங்கெல்லாம் ஜிபேலே எல்லா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே ஜிபே ட்ராப்ல தான் நம்ம எல்லாருமே மாட்டிட்டு இருக்கோம். நான் எதை ஜிபே ட்ராப்னு சொல்றேன்னா, இப்போ எந்த கடைக்கு போனாலுமே ஒரு ஸ்கேனர் ஒன்று வச்சிருக்காங்களா, ஒரு பொருள் ஒன்று கேட்குறோமா, கையில தான் ஃபோன் இருக்கு. முன்னாடி நம்ம கையில காசு கொடுத்து வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, நம்ம கையில இப்போ எவ்வளோ மீதி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். இப்போ ஃபோன்ல இருக்கனால நம்ம பேலன்ஸ் கூட செக் பண்றது கிடையாது. ஸ்கேன் பண்ணுவோம், பே பண்ணுவோம், அந்த பொருளை வாங்கிட்டு வந்துருவோம். என்னைக்காவது ஸ்கேன் பண்றப்போ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்தா மட்டும் தான் தெரியும் நம்ம அக்கௌண்ட்ல காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான முதல் விஷயம், உங்க பணத்தை நீங்க எதுலலாம் செலவு பண்றீங்கன்றத நோட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது டிரான்சாக்ஷன் போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வேற. டெய்லி நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். உள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செலவு பண்றோம், ஓகே இந்த செலவு குறைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தோண வைக்கும். ஸோ டெய்லி நீங்க இப்போ ஒரு செலவு பண்றீங்க, அதாவது 10 ரூபாய்க்கு ஒரு டீக்கு செலவு பண்றீங்கன்னா கூட நோட்ஸ்ல எழுதி வைங்க. இந்த மாதிரி நான் டீக்கு 10 rupees ஸ்பெண்ட் பண்ணேன், ஸோ டோட்டலி இன்னைக்கான ஸ்பெண்ட்ஸ் இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன், இதுல நான் எதை லெஸ் பண்ணலாம். ஏன்னா என்னோட சேலரியே கம்மி. இப்போ நான் பேசுறது முழுசாவே 15,000 to 20,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்றதுனால உங்களால பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம், கன்ஃபியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு தெரியுமா, அதுல இருந்து முழுசா வெளியே வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, டெய்லி நீங்க என்னென்ன செலவு பண்றீங்க அப்படின்றத மறக்காம நோட்ஸ்ல நோட் பண்ணுங்க. கடைசி எண்ட் ஆஃப் த டே அதை எவால்வேட் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேனா, ஓகே இதுல இருந்து நான் இவ்வளவு குறைக்கலாம், இதுல இருந்து நான் இவ்வளவு சேவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது ரூல் என்னன்னா, இது வந்துட்டு நான் பட்டனால சொல்றேன். நம்ம வீட்டில் எல்லாருமே நம்மள மாதிரி பசங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி, இந்த விஷயம் பண்ணாதப்பா, பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்வாங்க. நம்ம என்ன நினைப்போம் நம்ம வயசுக்கு, ஓகே பட்டு திருந்திக்கலாம் அப்படின்னு. நானும் அந்த மாதிரி தான். எங்க வீட்டில் ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்க மாட்டேன். பட்டா தானே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் போய் கேதர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் பண்ணிட்டு வருவேன், செமையா வாங்கிட்டு வருவேன். அது ஒரு விஷயம். ஸோ இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யார்கிட்டையும் ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேசிக்காவே அது ஒரு நார்மலா எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஷோ ஆஃப் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எதுக்கு நம்ம ஷோ ஆஃப் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம சேலரி 15,000, நம்ம அதுவே கம்மி, அதுலேயே நிறைய ப்ராப்ளம், அதுவே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு ஷோ ஆஃப் அப்படின்றது நம்ம யோசிக்கவே கூடாது ஆக்சுவலா. ஏன்னா நான் வந்துட்டு 16,000-17,000 வாங்கிட்டு இருந்தப்ப என் சேலரி 17,000 தான். பட் ஏதோ என்கிட்ட கோடி கணக்கில் இருக்க மாதிரி கண்டது ஆர்டர் பண்றது, கண்ட ட்ரெஸ்ஸை வாங்குறது, இது ஆஃபர்ல இருக்கு இதை வாங்குறது, அதை வாங்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். என் சேலரி 15,000, நான் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா இருக்கும், 30,000 சம்பாதிக்கிற ஒரு ஆளோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. இந்த எக்ஸ்ட்ரா 50,000 எப்படி வருது, அங்க இங்க அங்க இங்கன்னு காசு வாங்கி என்னோட லைஃப் ஸ்டைலை நான் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது இது இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லாமான்னு தெரியல, கண்ட இதை வாங்குறது, கண்ட இதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட சேலரி 15,000 அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. மூணாவது விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, சேவ் பண்ண ஆரம்பிங்க. சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது எல்லாரும் சொல்றது தானே. ஆனா 15,000 சேலரியில நான் எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்க மைண்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, சேலரி 15,000 எனக்கு செலவு மட்டும் நிறைய இருக்கு, நான் எப்படி தான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சேவிங்ஸ் பண்றது நம்ம நினைச்சாதான் பண்ண முடியும். நீங்க 15,000 சேலரிய நான் இப்ப சொன்ன மாதிரி ரூல் நம்பர் 1 இருக்கு தெரியுமா, நோட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த நோட்ஸ்ல நிறைய விஷயங்கள்ல நீங்க பணத்தை லீக் ஆக விடலாம். அதாவது இந்த விஷயத்துல நான் ஓவர் ஸ்பெண்ட் பண்றேன், இந்த விஷயத்தையும் நிறைய ஸ்பெண்ட் பண்றேன், அந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்க கையில ஓரளவு காசு நிற்கும். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் எப்படி உங்க மணி லீக் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல இவ்வளவு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. மூணாவது சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க சேமிக்கிறதே கம்மியா இருக்கு, இதுல என்ன நான் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க கம்மியான ரூபீஸ்ல கூட நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாம நான் டைரக்ட் ஸ்டாக்ல தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல எனக்கு எப்படினே தெரியல, அது எப்படி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுல போய் தாராளமா உங்க காசை போடுங்க. கன்சிஸ்டன்டா மாசம் மாசம் எஸ்ஐபி பண்ணுங்க. வருஷங்கள் ஆக 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 இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஸ்டெப் அப் பண்ணுங்க. 10%, 20% ஸ்டெப் அப் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க சேவிங்ஸும் ஒரு சைடு பண்ணிட்டு வரீங்க, ஒரு சைடு இன்வெஸ்டும் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ரெண்டு கோலுமே ரீச் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ முக்கியமான விஷயம், சேவ் பண்றது மட்டும் கிடையாது,
கிடையாது. அதை எப்படி இன்வெஸ்ட் பண்றோம், அதை எப்படி பெருசா கிரியேட் பண்றோம்ன்றதுல தான் இருக்கு. ஸோ இதை மறக்காம எல்லாருமே பண்ணிருங்க. ஸோ 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 சேலரி மட்டும் தான் இருக்கு, 15,000 சேலரி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப் ஃபுல்லா அதிலேயே தான் ஓடிட்டு இருக்குமே ஒழிய நம்மளால சேவ் பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்க சேவும் பண்ண ஆரம்பிச்சீங்க, இன்வெஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 3வதா முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15,000 சேலரியை நான் எப்படி பெருசாக்குறது, நம்ம இன்னும் என்னென்ன வழிகள்லாம் பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் சைடு இன்கம் earn பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ சிம்பிளா சொல்றேனே, இப்போ என் ஃபீல்ட்லயே நான் சொல்றேன். நான் ஒரு கிரியேட்டர்னு வச்சுக்கோங்க. என்னால என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும். நான் ஒரு பிராண்டா இருக்கேன் அப்படின்னா, என்னால பிராண்டிங் கம்பெனிஸ் பல இதை அட்ராக்ட் பண்ண முடியும். அவங்கள்ட்ட இருந்து கொலாப்ஸ் வாங்க முடியும். அந்த விதத்துல என்னால பணம் சம்பாதிக்க முடியும். இல்லையா, கண்டென்ட் கிரியேஷன். நிறைய பேர் கண்டென்ட் கிரியேஷனுக்கு தான் இப்போ ஹைப் அதிகமா இருக்கு. எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயத்த நான் போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், பல ஏஜென்சிஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். சைடு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்கு. ஸோ நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இல்ல எனக்கு 15,000 சேலரிக்கு நான் போற வேலைக்கு போயிட்டு வர ஷிஃப்ட் டைமே எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம அதிலேயே தான் மாட்டிப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். டைமா இருந்தாலும் சரி, ஸ்லீப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓரளவு ஒர்க் பண்ணி நம்மளோட சேலரியை பெருசாக்கிட்டோம், நம்மளோட இன்னோஸ் அமௌண்ட்டை பெருசாக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர லைஃப்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சேலரின்றது ஜஸ்ட் சர்வைவலுக்காக நம்ம இது பண்றதான். உண்மையான growth வேணும் அப்படின்னா சைடு இன்கம் மூலியமா மட்டும்தான் பண்ண முடியும். 6வது ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்க உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். என்னடா நான் முன்னாடி தான் எனக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அதுக்கு நீ சொல்ற 15,000 சேலரியில வாங்கிட்டு 30,000 மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்ற, அப்புறம் என்ன என் மேலேயே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்து பார்த்தேன்னா எனக்கு இந்த கேள்வி கண்டிப்பா வரும். நான் உங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி இதை வாங்குங்க, அதை வாங்குங்க, வெளில ஷோ ஆஃப் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்ல வரல. உங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்னும் என்னென்ன வழிகளில் உங்களை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டா இருந்தால் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இதுக்கு தான் ஹைப் அதிகமாக இருக்குது, இந்த விஷயத்தை நான் படிக்கிறேன், இந்த கோர்ஸை நான் அட்டன் பண்ணுறேன், இதனால எனக்கு சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட சேலரி கம்மி, பட் இந்த ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட சேலரியும் இன்னும் பெருக்க முடியும்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ நான் சொன்ன 6 பாயிண்ட்டுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் இங்கே உட்காந்துட்டு பேசிட்டு மட்டும் இல்லை, இது எல்லாத்துலேயுமே அடி வாங்கினால தான் நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு 15,000 சேலரி வாங்குறப்போ நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும். அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா வீட்டுக்கும் காசு அனுப்பணும், நம்மளுக்கும் கொஞ்சம் தான் காசு இருக்கும், நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் நல்லா செலவு பண்ணுவாங்க, பட் நம்மளால செலவு பண்ண முடியாது. எல்லா இடத்துக்கும் எம்பாரஸ்மெண்ட்டோட போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். பட் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலுமே ஒரு சில டைம்ல நம்ம ஒரு சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். நான் அந்த டைம்ல ஒழுங்கா பிளானிங் பண்ண நான் மணியை அப்படின்னா பிளானிங் பண்ணல, கண்ட மணிக்கு செலவு மட்டும் தான் பண்ணேன். பட் நான் மிஸ் பண்ண அந்த 2-3 இயர்ஸ் நினைச்சு இப்போ வரைக்குமே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட பவரே என்ன இருக்குன்னா அதுல வர காம்பவுண்டிங் அப்படின்ற விஷயத்துல தான் இருக்கு. நீங்க எவ்வளவு ஏர்லியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ ஏர்லியா உங்க லைஃப் பயங்கரமா பெருசா சக்சஸ்ஃபுல்லா மாறும். ஸோ 15,000 சேலரி இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. என்னைக்குமே சேலரி ஒரு ப்ராப்ளமே கிடையாது, நம்ம மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். சேலரி எவ்வளோ கம்மியா வந்தாலும் அதுலேருந்தும் நம்ம சில வெல்த்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க எப்படி உங்களை போர்ட்ரை பண்ணிக்க போறீங்க, அதாவது இப்போதான் நீங்க காலேஜ் முடிக்கிறீங்க, ஃப்ரெஷரா ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்க அப்படின்னா 15,000 20,000 தான் சேலரி இருக்கும். பட் அது ரொம்ப கம்மி. இல்ல அதான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கே, நான் பயங்கரமா செலவு பண்றேன், இந்த மாதிரி 2 விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப தப்பு. கிட்ட 15,000 சேலரி இருக்கு, இதில் நான் சேவ் பண்ண போறேன், இன்வெஸ்ட் பண்ண போறேன், என் ஃபியூச்சரை சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாத்வேக்கு நான் எடுத்துட்டு போட போறேன் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சொல்றேன், இப்போ வீடியோ நிறைய பண்றேன், 1 கோடி சேமிக்க முடியுமா, 2 கோடி சேமிக்க முடியுமா, அதெல்லாம் ஒரு மேட்டராகவே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க கன்சிஸ்டன்டா அப்படின்னா நிறைய அதை விட பயங்கரமான வெல்த்தை நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் போன வீடியோட ரெஸ்பான்சஸ் நிறைய பார்த்தேன். அதில் வந்த கமெண்ட்ஸ்லாம், ப்ரோ உங்க கூட நல்லா கனெக்ட் ஆச்சு ப்ரோ, அப்போ வந்து சார் பேசுறது எங்களுக்கு அவ்வளோவா புரியாது, பட் நீங்க எங்க சைட்லேருந்து பேசினா எப்படியோ அப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் உட்காந்து பேசுறப்போ ஒரு எக்ஸ்பர்ட் பேசுற மாதிரி பேசுறானே அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இது ஆக்சுவலாக என்னோட லைஃப் லெசன்ஸ், அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னோட சேலரி 15,000 இருந்தப்போ நான் பண்ணாத விஷயங்கள், அதாவது இந்த விஷயங்கள் நான் பண்ணியிருந்தா இப்போ எப்படி இருந்திருப்பேன்னு நான் யோசிச்சு பார்த்தா நல்லா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருந்திருப்பேன். அது பண்ணாம விட்டனால என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வீடியோஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, இப்போதான் உங்களுக்கு சேலரி வருது, இப்போதான் ஒரு இடத்துல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வெல்த் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வேலைக்கு போறாங்க, இல்ல இன்னும் 15,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.